ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த 3 பொருட்களில் ஒன்றை கோவிலுக்கு வாங்கி கொடுத்தால் வாழ்வில் என்ன செய்வதென்றே தெரியாத அளவுக்கு மனக்குழப்பமா, மன பயமா அனைத்தும் நீங்கி மன தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம எந்த பிரச்சனையை வேணாலும் நம்ம மன தைரியம் இருந்தால் தாராளமாக அந்த பிரச்சனையை சமாளித்து விடலாம். ஆனால் மனதில் நம்மளுக்கு தைரியம் இல்லாமல் அந்த மன பயம், மனக்குழப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த முயற்சியுமே நம்ம எடுத்தாலும் அதில் வெற்றி அடையவே முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மனதில் தெளிவு பிறக்கும். அந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது அப்படின்ற ஒரு விடையும் உங்களுக்கு ஒரு தீர்வும் கண்டிப்பாக கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு கோவிலில் தாராளமாக செய்யலாம், அல்லது உங்களது குலதெய்வ கோவிலில் செய்யலாம். ஏதாவது ஒரு கோவில் பராமரிப்பே இல்லாமல் இருக்கின்ற கோவிலுக்கு செய்தீர்களானால் இன்னுமே உங்களுக்கு நல்ல பலன் விரைவிலேயே கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே நம்ம எப்படியாவது நம்ம சமாளிக்க தான் பார்ப்போம். இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்து நம்ம முடிவெடுத்து நம்ம அதை செயல்படுத்துவோம். ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் நம்ம முடிவெடுக்க முடியாமல் நமது மனதில் ஒரு குழப்பம், மனப்பதட்டம், மன உளைச்சல் ஆகியவை ஏற்படும். அந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன தீர்வு கண்டுபிடித்தாலும் அது சரியாகாது. அந்த மாதிரி ஒரு தடுமாற்றமான நிலைமையில் நம்ம இருக்கும் பொழுது இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்து பாருங்கள். இந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு வழியை காண்பிக்கும். நம்ம ஏன்னா மனக்குழப்பத்தினால நம்ம எடுக்கக்கூடிய முடிவு ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம ஏற்படுத்தி விடக்கூடாது. அந்த மாதிரி மனப்பிரச்சனை நம்மளுக்கு இருக்கும் பொழுது அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று கடவுளை வேண்டி வருவோம். ஆனால் திரும்பி வீட்டுக்கு வந்ததுமே மறுபடியும் அதே மனக்குழப்பம், மன பயம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். இதற்கு அந்த தீர்வை தருவதற்கு தான் ஒரு சில பொருட்களை தானமாக கோவிலுக்கு அளிக்கும் பொழுது அந்த மனக்குழப்பம் அப்படின்றது உங்களுக்கு நீங்கும். அந்த பிரச்சனையை சரியாக்குவதற்கு ஒரு தெளிவான முடிவை நீங்கள் எடுக்க முடியும். அதற்கு முதல்ல நம்ம என்ன பொருள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபூதி தானம். இந்த விபூதி நல்ல ஒரு வாசனையான அந்த ஒரிஜினல் விபூதியாக இருக்க வேண்டும். இந்த விபூதியை நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சின்ன பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம்தான். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனப்பதட்டம், மனக்குழப்பம் அனைத்தையும் நீக்குவதற்கு இந்த விபூதியை நீங்கள் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கொடுத்து வாருங்கள். இதை எந்த கிழமையில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஒரு நல்ல நாள், வெள்ளி, செவ்வாய் அந்த மாதிரி நாள்லையும் செய்யலாம். அல்லது அந்த பௌர்ணமி, அமாவாசை அந்த மாதிரியான நாட்களிலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த விபூதி தானம் கண்டிப்பாக உங்களது மன பயத்தையும் மனக்குழப்பத்தையும் நீக்கும். இது நீங்கள் அம்மன் கோவில் அல்லது முருகர் கோவில், விநாயகர் கோவில் எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக நீங்கள் கொடுக்கக்கூடிய தானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு. இந்த விளக்கை நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரும் புண்ணியத்தை உங்களுக்கு தேடி கொடுக்கும். இந்த விளக்கு குத்து விளக்கு சின்னதாகவும் இருக்கலாம், பெரியதாகவும் இருக்கலாம். உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த விளக்கை வாங்கி கொடுக்கலாம். ஒரு சில கோவில்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன கோவில்கள் பராமரிப்பு இல்லாமல் அங்கு விளக்குலாம் நல்ல நிலையில் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி கோவில்களை தேடி நீங்கள் அந்த விளக்கு தானம் செய்வது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன பயம், மனக்குழப்பம், அந்த மனப்பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றும். உங்கள் வாழ்க்கையில் துன்பம் அனைத்தையும் நீக்கும் அற்புதமான ஒரு தானம்தான் இந்த விளக்கு தானம். நிச்சயமாக நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய கோவிலை விட அந்த சின்ன சின்ன பராமரிப்பு இல்லாமல் விளக்கை கூட மாற்ற வசதி இல்லாத அந்த கோவில்களுக்கு நீங்கள் இந்த விளக்கை தானமாக கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் வசந்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு இதுக்கு நீங்கள் செய்யலாம். இது பெரிய செலவுலாம் ஆகாது. நெய் தான் வாங்கி கொடுக்கணும்.
நீங்கள் குத்து விளக்கு அதெல்லாம் வாங்குறது வந்து சில பேருக்கு வந்து எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க முடிந்தவர்கள் வாங்கி கொடுங்கள். முடியாதவர்கள் இந்த நெய்யை வந்து நீங்கள் வந்து கோவிலுக்கு சென்று தானமாக வாங்கி கொடுங்கள். அவங்க வந்து அதை வந்து விளக்குக்காக யூஸ் பண்ணிக்கிறலாம், அல்லது அங்கு பிரசாதம் செய்வதற்கு அவர்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். அது வந்து அவர்களுடைய விருப்பம்தான். ஆனால் நீங்கள் வந்து அந்த நெய்யை வந்து வாங்கி கொடுத்துட்டு வந்துடுங்க. இந்த தானமும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பண கஷ்டத்தையும் நீக்கக்கூடிய அற்புதமான தானம் இந்த நெய் தானம். அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை உங்கள் வீட்டில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தானம் தான் இந்த நெய் தானம். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனப்பிரச்சனையையும் தீர்ப்பதற்கு இந்த நெய்யை நீங்கள் வந்து தானமாக வாங்கி கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் வாங்கி கொண்டு போய் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் உட்கார்ந்து தெய்வத்தை மனம் மாற நீங்கள் வந்து வழிபட வேண்டும். நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களுடைய பிரச்சனைகளை கடவுளிடம் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்து வைக்க வேண்டும். இந்த மாதிரி செஞ்சுட்டு கடவுளை மனமாற வணங்கிவிட்டு நீங்கள் வந்து விடலாம். இது வந்து நீங்கள் எப்போல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெய் அந்த விபூதி வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை கூட நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். விளக்கு தானமாக வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு முறை கூட நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தாலே போதும். இதை வந்து உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதை வந்து செஞ்சு பாருங்கள். இதை செய்வதன் மூலம் அந்த மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும். அந்த பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு காண முடியும். உங்கள் மனக்கவலையும் உங்களை விட்டு நீங்கிவிடும். முயற்சி பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.